பெற்றதா இதனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேன். திருச்சிற்றம்பலம். தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சில சடங்கு சம்பிரதாயங்களை வகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்னதான் கலாச்சாரங்கள் மாறினாலும், கலாச்சார சீர்கேடுகள் நடந்தாலும், அவர்கள் விட்டு சென்ற அந்த சடங்கு சம்பிரதாயங்களை நம்ம வேண்டான்னு ஒதுக்கிடவும் முடியாது. அதே சமயத்தில் வேண்டான்னு கடந்து போயிடவும் முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு பெண் பருவ வயதை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஊரை கூட்டி விருந்து வச்சு சடங்குகள் பண்ணுவாங்க. இதை ஏன் செய்கிறாங்கன்னா, எங்கள் வீட்லேயும் ஒரு பெண் திருமணத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்றத உலகுக்கு உணர்த்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு சடங்கு. அதே போலதான் நம்மோடு ஒட்டி உறவாடி ஈருடல் ஓருயிராகும் நகமும் சதயம் போல வாய்ந்த கணவனாகட்டும், இல்லை மனைவியாகட்டும், இல்லை பெற்ற தாய் தந்தையராகட்டும், இல்லை எந்த ஒரு உறவாக இருந்தாலும் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது, அதாவது அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைவு கூறுவதற்காகவும், அவருடைய ஆன்ம சாந்தி அடைவதற்காகவும், மேலும் அவருடைய அருளாசியை பெறுவதற்காகவும் செய்யக்கூடிய ஒரு சடங்கு தான் திதி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். திதினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பஞ்சாங்கத்தினுடைய ஒரு அங்கம் தான் திதி. அதாவது பஞ்சாங்கம்னா நாள், நட்சத்திரம், யோகம், கர்ணம், திதி. இந்த 5 அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக வர்றது தான் திதி. இந்த திதி கொடுக்கறதுன்றது ஒரு சடங்கு. அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, சில பேர் ராமேஸ்வரம் போய் கொடுப்பாங்க, சில பேர் திருச்செந்தூர் போய் கொடுப்பாங்க, இன்னும் சில பேர் காசிக்கே போய் கொடுப்பாங்க. இன்னும் சில பேர் வசதி குறைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு குளக்கரையில் ஒரு அந்தனர் வச்சு இந்த சடங்கை செஞ்சு முடிப்பாங்க. சரி, திதிகள் மொத்தம் எத்தனை, அது எவ்வாறு வரையறை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, பிரதமை துவிதியை திரியை சதுர்த்தி பெருகிய பஞ்சமி சஷ்டி தரமுல சப்தமி அஷ்டமி நவமி தசமியும் ஏகாதசியும் மற்ற சருவும் திரையோதசியும் துவாதசியும் சதுர்த்தசியும் பௌர்ணயாகம் பருவம் பிற்பக்க பிரதமை அமாவாசையும் முதலும் நன்முடிவேன்றான். இந்த பாடல் என்ன சொல்லுது, எவ்வாறு திதிகள் வரையறை செய்யப்படுதுன்னா, அதாவது என்னன்னா, சூரியன், சந்திரன், பூமி இந்த 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது, அதாவது 0 பாகையில் இருக்கும்போது அன்றைய தினம் அமாவாசை. அந்த அமாவாசைக்கு மறுநாள் பிரதமை, அதுக்கு அடுத்த நாள் துவிதியை, அதுக்கு அடுத்த நாள் திரியை, அதுக்கு அடுத்த நாள் சதுர்த்தி, அதுக்கு அடுத்த நாள் பஞ்சமி. இது மாதிரி அந்த அமாவாசையிலிருந்து அடுத்தது பௌர்ணமி வரக்கூடிய அந்த ஒரு இடைப்பட்ட காலத்தில் 14 நாளுக்கும் ஒவ்வொரு திதியாக வரையறை செய்யப்பட்டு இந்த திதிகள் கணக்கீடு செய்யப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 14 திதிகளும் வளர்பிறை திதிகள் என்றும் சுக்லபட்சம் என்றும் சொல்லப்படுது. சரி, பௌர்ணமிக்கு அப்புறமா இதே 14 திதிகளும் திரும்பவும் ஒன்றன் பின் ஒன்றாக அமாவாசையிலே போய் முடியும். அப்போ பௌர்ணமிக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த 14 திதிகளும் தேய்பிறை திதிகள் கிருஷ்ணபட்சம் என்றும் சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது வளர்பிறை திதிகள் 14, தேய்பிறை திதிகள் 14, 14 28. இந்த அமாவாசையும் பௌர்ணமி இந்த 2 திதிகளும் கூட்டும்போது 30 திதிகளாக வரையறை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, எப்படி ஒரு பிறந்த குழந்தைக்கு நட்சத்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுவதோ, அதே போல இறந்தவர்களுக்கு திதின்றது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த திதினா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, திதினா தொலைவு என்று பொருள். தொலைவுனா எதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, பால்வீதி மண்டலம் என்று சொல்லக்கூடிய கேலக்சி என்று சொல்லக்கூடிய நம்ம பால்வீதி மண்டலத்தில் சூரியன் நாயகனாக இருப்பார். சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்களும் சுற்றி வரும். அது புதனாகட்டும், சுக்கிரனாகட்டும், நாம வசிக்கக்கூடிய பூமியாகட்டும், இல்லை செவ்வாய், வியாழன், சனி, இப்படி அனைத்து கிரகங்களுக்கும் ஒவ்வொரு துணை கிரகம் உண்டு. அப்படி பார்க்கும்போது நாம வசிக்கக்கூடிய இந்த பூமியினுடைய துணை கிரகம் தான் சந்திரன். இந்த சந்திர பகவான் பூமியை மட்டுமே சுற்றி வருது. ஆனால் பூமி சூரியனை சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது எதிர்பாராத விதமாக இந்த பூமியோடு சேர்ந்த சந்திரனுடைய அந்த சுழற்சி சூரியனும் சுற்றி வருது. அப்படி சுற்றி வரும்போது சூரியன், சந்திரன், பூமி இந்த 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் 0 பாகையில் இருக்கும்போது, அதாவது சூரியன் மையத்தில் சந்திரன், அதுக்கப்புறமா பூமி, அன்றைய தினம் அமாவாசை. அந்த 0 பாகையில் இருக்கும்போது அன்றைய தினம் அமாவாசை.
அதுக்கப்புறம் அந்த 0 பாகையிலிருந்து ஒரு 12 பாகையை நம்ம சேர்க்கும் போது அந்த 0க்கும் 12 பாகைக்கும் இடைப்பட்ட தொலைவில் சந்திரனுடைய வந்து பயணம் இருக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவை வந்து பிரதமை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, அந்த 12 பாகைக்கு அப்புறமா இன்னொரு 12 பாகையை நம்ம கூட்டும்போது 12 வந்து 24. அப்போ வந்து என்னன்னா 12 பாகையிலிருந்து 24 பாகைக்குள்ள அந்த இடைப்பட்ட அந்த தொலைவில் சந்திரன் வந்து சஞ்சாரம் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் அந்த கோணத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து துவிதி அப்படின்னு வந்து சொல்றான். அப்போ 24 வரைக்கும் வந்து சந்திரனுடைய பயணம் இருக்கும்போது அந்த 24 கூட வந்து ஒரு 12 சேர்க்கும் போது 24 ஒரு 12 36. அப்போ 24க்கும் அந்த 36க்கும் இடைப்பட்ட அந்த கோணத்தில் சஞ்சாரம் செய்யும் போது சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது அந்த இடைப்பட்ட கோணத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு வந்து திரியை. அடுத்தது 36 கூட வந்து 12 சேர்க்கும் போது 48. அப்போ 36க்கும் 12க்கும் இடைப்பட்ட அந்த தொலைவில் அந்த கோணத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட வந்து தொலைவு வந்து சதுர்த்தி. இது மாதிரி வந்து 0 பாகையிலிருந்து 12 பாகையாக நம்ம சேர்க்கும்போது ஒவ்வொரு 12 பாகைக்கும் ஒரு திதியாக வந்து வரையறை கணக்கீடு செய்யப்படுகிறது. அப்போ அதுக்கப்புறமா அந்த 14 திதிகள் முடிவில் பௌர்ணமி வரும். அந்த பௌர்ணமி வரும்போது சூரியனுக்கு நேர் எதிர் திசையில் 180 டிகிரியில் சந்திர பகவான் இருப்பார். அதாவது இப்போ வந்து என்ன உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்போ அதாவது என்னன்னா சூரியன் சந்திரன் இந்த பூமி இந்த 3 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டு இருக்கும்போது அன்றைய தினம் அமாவாசை. இப்போ வந்து என்னன்னா சூரியன் மையத்தில் வந்து பூமி, அதுக்கப்புறம் வந்து சந்திரன். இப்படி இருக்கும்போது அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் நேர் எதிராக வந்து இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமையாக படும். ஏன்னா வந்து எப்போதும் வந்து சந்திர பகவான் பூமி வந்து 0.5 பாகை அளவில் சாய்ந்த நிலையில தான் வந்து சுற்றி வரும். அப்படி இருக்கும்போது முழு நிலவாக காட்சியளிக்கும். அப்போ 180 பாகையில் வந்து சந்திர பகவான் வந்து பௌர்ணமியாக வந்திருப்பார். அன்றைய தினம் பௌர்ணமி திதி. சரி, இந்த பௌர்ணமிக்கு அப்புறமா 180 பாகை கூட வந்து 12 வந்து கூட்டிக்கிட்டு நம்ம பிரிச்சுட்டே வந்தோம்னா இதே 14 திதிகளும் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக வந்து வரும். திரும்ப போய் வந்து என்னன்னா அமாவாசையில் முடியும். அப்போ திதிகள் வந்து 12 பாகைக்கு வந்து ஒரு திதியாக வந்து வரையறை செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த விளக்கம் போதும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் சுயஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.